கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக, மேன்மைப்படுத்துவாராக. இந்த நாள் காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 145 சங்கீதம் 20வது வசனம். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். என கண்பானவர்களே, இந்த வேதவசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறாராம். நாம் தேவனை நேசிக்கிறோமா என்பது நம்முடைய வாழ்வில் ஒரு பெரிய கேள்வியாய் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாயிருக்கிறது. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் என்ற செய்தி நம்மை எவ்வளவு அதிகமாய் சந்தோஷப்படுத்துகிறதோ, அதுபோல நாம் கர்த்தரை நேசிக்கிறோம் என்கிற செய்தி ஆண்டவரை சந்தோஷப்படுத்தக்கூடியதாய் காணப்படுகிறது. ஆண்டவர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கென்று ஏராளமான நன்மைகளை இந்த உலகத்திலும் வைத்திருக்கிறார், பரலோக ராஜ்யத்திலும் வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே அவர் வைத்திருக்கிற நன்மைகளில் ஒன்றுதான், தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் அவர் காப்பாற்றுகிறார். துன்மார்க்கருடைய கைக்கு விலக்கி காக்கிறார், சத்துருவின் திட்டத்துக்கு விலக்கி காக்கிறார், ஆபத்துகளுக்கு விலக்கி காக்கிறார், பலவீனங்களுக்கு விலக்கி காக்கிறார், தீமைகளுக்கு விலக்கி காக்கிறார். கர்த்தருடைய காவல் என்பது மிகவும் பயங்கரமான ஒன்றாயிருக்கிறது. ஆண்டவர் நம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களை பயன்படுத்துகிறார். அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி காக்கிறதான நல்ல ஆண்டவராய் அவர் காணப்படுகிறார். சில நேரங்களில் அவருடைய சிறகின் நிழலிலே நம்மை மறைத்து காக்கிறார். அப்படியானால் தேவன் நம்மை பாதுகாக்கிறார் என்பது மிகுந்த ஆசீர்வாதமான ஒன்று. அதற்கு நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய ஒன்று, நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த காலை நேரம் ஆண்டவரை பார்த்து கேட்போம், உம்மை அதிகமாய் நேசிக்கவும் உம்மிடத்தில் அதிகமாய் அன்பு கூறவும் எனக்கு கிருபை தாரும் என்று கேட்போம். அவரிடத்தில் அன்பு கூறுகிற எல்லாரையும் அவர் காப்பாற்றுகிற தேவன் உங்களையும் காப்பார், உங்கள் குடும்பத்தையும் காப்பார், உங்கள் வாழ்வையும் தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த நாளையும் உங்களுக்கு ஆண்டவர் ஜெயமாய் மாற்றி தருவாராக. நாம் ஜெபிப்போமா? உம்மிடத்தில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிற நல்ல தேவனே, இந்த காலை நேரம் எங்களை உம்முடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் உம்மை அதிகமாய் நேசிக்கவும் உம்மிடத்தில் அன்பு கூறவும் எங்களுக்கு கிருபைத்தார். அது நிமித்தமாய் நீர் எங்களை பாதுகாக்கிற அந்த பாதுகாவலையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஜெயமாய் மாற்றித்தாரும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.